சிஎஸ்ஐ சபைகளுக்காக ஜெபம் பண்ணோம், பேப்டிஸ்ட் சபைகளுக்காக ஜெபம் பண்ணோம். போன மாதம் நமக்கு ஜெபம் நடந்து, இப்போ இந்த மாதம் ஜெபம் நடக்கிறதுக்கு இடையில் நம்ம இந்தியாவில் கர்த்தர் எழுப்பின ஒரு வல்லமையான ஒரு சர்ச் பிளான்டர் பிஷப் எஸ்ரா சர்குணம் ஐயா தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்தார். 85 வயசு. ஜூலை மாதம் அவருக்கு 85 வயது நிறைவேறியது. an ardent church planter. எத்தனை சபைகள் தெரியுமா? நான் அவரை பற்றி சொல்கிறேன், கவனிங்க. 2000 ஆண்டு 2000 இயர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் இசிஐ சபைகள் 2000 ஆகணும்னு ஒரு லக்கு நியமித்தார். ஆனால் 98 நிறைவேற்றிட்டார். அதுக்கப்புறம் 2005 4000 சொன்னார், அது 2003 நிறைவேற்றிட்டார். சீரியஸ் மேன். அதுக்கப்புறம் இப்ப அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்றதுக்கு முன்னால வரைக்கும் 10,000 சபைகள். ஆனால் அவுட்ரீச்சஸ், மிஷனரி ஃபீல்டு ஸ்டேஷன்ஸு, அந்த மாதிரி ப்ரீச்சிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தா 27,000. முழு இந்தியாவில் 27,000. ஒன் மேன். பிரைஸ் காட். அவருடைய என்டையர் லைஃப்பில் 50-60 வருஷம் ஊழியத்தில் நோ ஃபைனான்ஷியல் ஸ்கேண்டல், நோ மாரல் ஸ்கேண்டல், நோ டாக்ட்ரைனல் டீவியேஷன். பேசிக்ஸ். அவரோட நிறைய பேசியிருக்கேன். அவருக்கு அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு, ஆனால் அந்த கடலில் போய் மூழ்கிறல. ஆமேன். அவர் சொல்கிறார் ஒரு பேட்டியில், ஐம் an evangelist first, I'm an evangelist last. In between whatever I do, it is for that only. ரொம்ப தெளிவாக இருந்த ஒரு தேவ மனுஷன். அவர் சாகிறதுக்கு முன்பதாக அவருடைய தரிசனம் என்ன தெரியுமா? அவங்க டீமுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 1,00,000 திருச்சபைகள். எத்தனை திருச்சபைகள்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த தரிசனம் நிறைவேறட்டும். எங்க தேசத்திற்கு அத்தனை சபைகள் தேவை. நல்ல கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி பிஷப் எஸ்ரா அவர்களுக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Thank you Lord for this mission statesman. Hallelujah. 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 ஆண்டவரே பிஷப் எஸ்ராவுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குஜராத்தில் கவனிங்க, குஜராத்தில் ஒரு இசிஐ சபையில் ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவத்திற்கு எதிரான அமைப்புகள் வந்து ஒரு நாள் சபைக்குள்ள புகுந்து சிலுவையை, ஸ்டேஜில் இருக்கிற சிலுவையை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து சபையில் காங்கிரிகேஷன் கூடி இருக்கும் பொழுது, இதுவும் தெய்வம் தான், இதையும் கும்பிடுங்க அப்படின்னு அட்டகாசம் பண்ணாங்க. குஜராத்தில் நேராக போனார். போயிட்டு உண்ணாவிரதம் உட்காந்துட்டார். எவ்வளவோ சொன்னாங்க, நேஷனல் டெலிவிஷன் நியூஸ்லாம் வருது, சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம், மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்ப நம்முடைய பாரத பிரதமர் தான் அங்க முதலமைச்சர். போல்டு மேன். அல்லேலூயா. கிளியர் விஷன். நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஊழியருக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தைரியமா குரல் கொடுத்த ஒரு தேவ மனிதனுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன் என்று பவுல் சொன்னது போல, I am not ashamed of the gospel. எல்லா ஃபாரம்லையும் இயேசு பத்தி தைரியமா சொன்ன ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தரிசனம் 1,00,000 சபைகள் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. நிறைவேறுவதாக. ஆமென். நான் இப்படி ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது, அவங்களுடைய லக்குகளையும் அவங்களுடைய திட்டங்களையும் கேள்விப்படும் பொழுது எனக்குள்ள ஆவியில் ஒரு பெரிய பரவசம். நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம்
டக்குன்னு ஒரு நாள் பாருங்க, எல்லாம் உடனே நிறைவேற போகுது. எல்லாம் ஆண்டவர் அங்க ஒரு டீமை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சம்திங் ஒரு ஃபியூஷன் வரும் பாருங்க. அதுக்காகத்தான் பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, நடுச்சுவர் உடையணும். ஆமென்.